ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில், உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் உன்மேல் கண்ணோக்கமா இருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியர் ஆகமத்துல இப்படிப்பட்ட வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். நான் உன்மேல் கண்ணோக்கமா இருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை, என் உடன்படிக்கையை உனக்கு திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறீர்களா? கலங்கி போகிறவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட தேய்ச்சுகிறவராய் இருக்கிறார். நம்மை கண்ணோக்கமா இருக்கிற தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். நம் காரியங்கள் என்னவா இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அதில் அவர் அற்புதங்களை செய்து பழுகவும் பெருகவும் பண்ணி அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கையை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்ட தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். அது எப்பொழுது நடக்கும் என்று பார்க்கும்போது பின்பாதாக உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் பார்க்கவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போகிற சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? ஒருவேளை இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரவில்லையே என்று இருக்கிறீர்களா? நம்மை உருவாக்கிய தேவன், நம்மை படைத்த தேவன், நம்மை கண்ணோக்கமா இருக்கிற தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஏன் கலங்கி போய் இருக்கிறீர்கள்? இந்த நாளை நீங்கள் சந்தோஷத்தோடு கூட ஆரம்பியுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை அறிந்த தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கையை உங்களோடு கூட திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இந்த நாளில பேசுகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் அதற்கு சாதகமா இல்லாமல் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகளையும் நிலைகளையும் அறிந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம், ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரா, எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களவா, நான் உன்மேல் கண்ணோக்கமா இருந்து என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன்னு சொல்றீங்களப்பா. யார் யார் ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும் நாங்க செபிக்கிறோம். ஒரு விஷயம், உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் படுவதாக நாங்க செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. அவங்கள பார்த்து சொல்லுங்கப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவர்கள் உடன்படிக்கையை நீங்க திடப்படுத்துகிறபடியால் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கொடுக்கிறபடியால் நன்றி. ஒவ்வொருவரும் உடைய கற்பனைகளின்படி நடக்க, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க உதவி செய்யுங்க நாங்க செபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படி ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணுங்க. நாங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.